ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சட்டுன்னு 10 நிமிஷத்துலேயே வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். நாட்டு சக்கரை சேர்க்கும் போது கலர் ரொம்பவே டார்க்காக நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஆரவுமே வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்வீட் செய்ய போகிற கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுக்க தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், இல்லை நெய்லையும் செய்யலாம். நான் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யும்போது இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக 3லேருந்து 4 நிமிஷம் இது போல் நெய்யும் மாவும் சேர்ந்து நல்லா வறுத்து விடுங்க. கோதுமை மாவும் நெய்யும் சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்ததுமே நல்லா ஒரு வாசனை வரும். அந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுமே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இது போல் நல்லா கலந்து விடுங்க. நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்து 1 நிமிஷத்துலேயே நல்லா கட்டிப்பட்டு வந்துடும். இது போல் நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்வீட் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது நட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம மாவை நல்லாவே வறுத்து எடுத்துருக்கிறதுனால பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. சட்டுனே இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எப்போவாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இதை ஸ்வீட்டாக ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இது போல் என்ன மாதிரியான ரெசிபி போடணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.